கீர்த்தி என்ன பண்ணுற? ரசம் வைக்கலான்ட்டு புளி ஊற வைக்க போகிறேன். இப்படி அப்படியே வாஷ் பண்ணுறது இல்லையா புளியை? புளியை போய் யாராவது வாஷ் பண்ணுவாங்களா? அது வாஷ் பண்ணி பாரு, அதில் எவ்வளோ டஸ்ட்டு குப்பைங்களாம் இருக்குதுன்ட்டு. அது காய வச்சு அதை அடிக்கும் போதெல்லாம் எவ்வளோ மண் இருக்குது, காற்றுக்கெல்லாம் எவ்வளோ குப்பை பறக்குதுன்னு தெரியாதுல்ல. பாரு, கழுவி பாரு. பார்க்கும்போது சுத்தமாக தானே இருக்கு. உனக்கு மேலே அப்படி தான் தெரியும். கழுவி பாரு, அது அடியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்ட்டு. கழுவுனா சத்து போயிடாதா? ஒன்றும் போகாது. லைட்டாக கழுவிட்டு அதுக்கு மேலே கழுவி போடு. ஓ, இப்படி தண்ணி ஊற்றி இப்படி சும்மா இப்படி ஒரு இப்படி பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக வாஷ் பண்ணு. பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துட்டு இந்த தண்ணியை கீழே வைத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதில் அடியில் பாரு எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம்மாம்மா. சரி, இனிமேல் நான் வந்து புளி ஊற வைக்கும் போது இப்படி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஊற வைக்கிறேன். இதனால் எந்த சத்தும் போகாதில்ல? ஒன்றும் போகாது. காய்கறி வாஷ் பண்ணுற மாதிரி இது நம்ம வாஷ் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போச்சு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சொன்னதுக்கு. இனிமேல் அந்த மாதிரி பண்ணிக்கோ. சரி, இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி புளியை வந்து வாஷ் பண்ணாமே போட்டிங்கன்னா, ஒரு டைம் இந்த மாதிரி அலசி போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள